புதிய கதைகள். அது ராமவரம் அப்படிங்கிற அழகான கிராமம். அங்க வேலன் அப்புறம் அவனுடைய மனைவியான சுப்பலட்சுமி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வேலன் ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கிறவன். ஆனா அவனுடைய மனைவியான சுப்பலட்சுமி மட்டும் பரம பிசுனாரி. ₹1 கொடுக்கணும்னாலும் அவ 1000 தடவை யோசிப்பா. ஒரு அரிசி பருக்கு கீழே விழுந்தா போதும், அன்னைக்கு நாள் பூரா விரதம் இருந்து அந்த பாவத்தை போக்கிப்பா. செலவு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அவளுக்கு ஜுரம் வந்துரும். அந்த பரம பிசுனாரி சுப்பலட்சுமி வீட்டுக்கு வந்த விருந்தாளிய எப்படி பாத்துக்கிட்டா அப்படிங்கிறது தான் இதோ நம்ம பார்க்க போற இந்த கதை. ஒரு நாள் சாயந்தர நேரம் மெதுவா இருட்டாயிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வேலை விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு கையில ஏதோ புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த விளக்கே ரொம்ப சின்னதா தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப சுப்பலட்சுமி சமையலறையில இருந்து வெளியில வந்து, ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இன்னும் வெளியில வெளிச்சம் நல்லா தானே இருக்கு, அதுக்குள்ள எதுக்காக விளக்கேத்தி வச்சிருக்கீங்க? இப்ப விளக்கேத்தி வச்சு என்னத்தை அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எண்ணெய் என்ன யாராச்சும் நமக்கு சும்மா கொடுக்கறாங்களா? 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்தா ஒரு நாளைக்கு கூட வர மாட்டேங்குது. ஐயோ சுப்புலக்ஷ்மி, இந்த விளக்கு சும்மா எரியல, எனக்கு பார்வை சரியா தெரியல, அதனால தான் ஏத்தி வச்சிருக்கேன். சூரியன் தான் போயிட்டானே, வெளிச்சமும் போயிடுச்சு. சும்மா விளக்க ஏத்தி வைக்கல, நான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இந்த படிக்கிறது எல்லாம் பகல்ல வச்சு பண்ணக்கூடாதா? ராத்திரில தான் படிக்கணுமா? அப்பதான் விளக்கேத்தி வச்சு படிக்க வேண்டியது வரும், எண்ணெயும் தீந்து போவோம். இப்படியே எல்லாத்தையும் வீணா செலவு பண்ணிக்கிட்டு போனா ரொம்ப கஷ்டம். வாங்க உள்ள வந்து உக்காருங்க, சும்மா விளக்கேறி வச்சுக்கிட்டு எண்ணெய் வீணாக்கிக்கிட்டு. நீ இப்படியெல்லாம் பேசுறது என்ன எனக்கு புதுசா? நீ எல்லாம் குழம்புல எண்ணெயை ஊற்றுவியாங்கிறதே எனக்கு சந்தேகம்தான். முந்தா நேற்று கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்காம தண்ணியை ஊற்றி வதக்கி வச்ச, அது குழம்பு மாதிரி இல்லை, கசாயம் மாதிரி இருந்துச்சு. வாயை மூடுங்க, ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டா அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்பவே உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான் நாளைக்கு நல்லது. அடுத்த நாள் காலையில வெளியில போன வேலை ரொம்ப உற்சாகமா வீட்டுக்கு வந்தான். சுப்பலக்ஷ்மி, சுப்பலக்ஷ்மி, ஒரு நல்ல செய்தி. என்னங்க இது சத்தம்? வழியில யாராவது விட்டுட்டு போனா பணப்பை உங்க கையில கிடைச்சுதா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? பணமெல்லாம் இல்ல, அதை விட விலை மதிக்க முடியாத ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர போறாரு. பட்டணத்துல பெரிய உத்தியோகத்துல இருக்கானே என் சின்ன வயசு நண்பா பழனி, அவன் தான் இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு வரான். என்னது, சாப்பாட்டுக்கு வராரா? பட்டணத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஆசை இருக்குமே, இது வேணும் அது வேணும், சாப்பாடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஐயோ, அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே, வீட்டில் இருக்கிறது நமக்கே போதாது. என்ன லக்ஷ்மி இப்படி சொல்ற? அவனை நம்ம நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஆளு. அவனை நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு தான் லாபம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போவே சந்தைக்கு போய் பெரிய பூசணிக்காய், நெய், காய்கறி, அப்படியே பாயாசத்துக்கு வெல்லமும் முந்திரியும் வாங்கிட்டு வரேன். நீ தான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சமைக்கணும். அதுலேயும் அவனுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரமும் செஞ்சிடு. எது இனிப்பா? ஐயோ, அதுக்கு வெல்லம் சர்க்கரை நெய்ன்னு நிறைய செலவாகுமேங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியுமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க சந்தைக்கெல்லாம் ஒன்று போக வேண்டாம், வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நான் சமைச்சு கொடுத்துக்கிறேன். சுப்பலக்ஷ்மி, இது என் கௌரவ பிரச்சனை. நீ கஞ்சத்தனம் பண்ண போறங்கிற பேர்ல என் கௌரவத்தை கெடுக்காத. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தரேன், ஒழுங்கா சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி வேலை ரொம்ப கோவமா பைய எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனான். கௌரவமா கௌரவம், 4 காசு கையில இருந்தாதான் யாரா இருந்தாலும் நமக்கு கௌரவம் கொடுப்பாங்க. இவருடைய நண்பனுக்காக மொத்த சொத்தையும் இழப்பாரு போல தெரியுது. ஆஹா, என்ன கொண்டு வந்தாலும் பார்த்துதான் அதை பயன்படுத்தணும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வந்துடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வேலை பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தான். சுப்பலட்சுமி விருப்பமே இல்லாம சமைக்க போனா சமையல் வேலையும் ஆரம்பிச்சான். வேலை குளிச்சுட்டு வரலான்னு வீட்டுக்கு பின்னாடி போயிட்டான். இவரு கொண்டு வந்திருக்கிற இந்த கடலை பருப்பை மொத்தமா போட்டு வடையை செஞ்சுட்டா அப்புறம் நாளைக்கு தேவைப்பட்டா நான் என்ன பண்றது? பேசாம கொஞ்சம் கடலை பருப்பும் கூட கொஞ்சம் அரிசி மாவும் கலந்துடுறேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சூட வடை செஞ்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சுப்பலட்சுமி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. அவன் அவளுடைய கஞ்ச புத்திய காட்ட ஆரம்பிச்சா. பாயசத்துல பாலுக்கு பதிலா தண்ணியை ஊத்தி கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள போட்டா. நெய்யில பாதி எண்ணெய கலந்து வச்சா. ஆஹா, நான் எவ்வளவு திறமசாலி! இன்னைக்கு அவர் கொண்டு வந்ததுல ₹2 மிச்சம் பிடிச்சிட்டேன். இருக்கிறத வச்சே நல்ல விருந்தும் ஏற்பாடு பண்ணிட்டேன்.
அன்னைக்கு மதிய நேரம் ஊருக்குள்ள ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு. அந்த வண்டியில இருந்து வேலனோட நண்பனான பழனி இறங்குனான். அவன் கையில நிறைய பழங்களும் வச்சிருந்தான். என்னடா வேலா, நல்லா இருக்கியா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. வாடா பழனி வா, நீ வந்ததில் என் வீடே கலகலன்னு இருக்கு. பயணம் எப்படி இருந்துச்சு? பயணம் நல்லா தான் இருந்துச்சு. உனக்காகவும் தங்கச்சிக்காகவும் பட்டணத்துல இருந்து பழமும் இனிப்பும் கொண்டு வந்தேன். சுப்பலட்சுமியோட பார்வை முழுக்க அந்த கூடையில தான் இருந்துச்சு. அவ பக்கத்துல வந்து, வாங்கண்ண வாங்க, எப்படி இருக்கீங்க? ஐயோ, எதுக்குண்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தீங்க? இருந்தாலும் பாசமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூடைய வாங்கிக்கிட்டு உள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சா. யாருக்கும் அதுல இருந்து எதுவுமே அவ கொடுக்கல. டே பழனி, நீ குளிச்சுட்டு உள்ளவாடா. என் பொண்டாட்டி உனக்காக இனிப்பு பலகாரம் செஞ்சிருக்கா. சின்ன வயசுல உங்க அம்மா கூட என்ன இப்படி தாண்டா கவனிப்பாங்க. அம்மா மாதிரியே தங்கச்சியும் இருக்கு போல. நீ கொடுத்து வச்ச வந்தாண்டா. பழனியும் வேலனும் 2 பேருமே குளிச்சு முடிச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக முன்னாடி உட்கார்ந்தாங்க. அப்போ சுப்பலட்சுமி அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தா. அண்ணன், சங்கோஜமே இல்லாம சாப்பிடுங்க. இது கத்திரிக்காய் குழம்பு. இதுல மசாலாவுக்காக லவங்கம் ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள மட்டும் நான் எதுவுமே போடல. இந்த குழம்புக்கு அந்த பட்டை லவங்கோட மனம் வரணுன்றதுக்காக டப்பாவை திறந்து வச்ச கொஞ்ச நேரம் அதுலயே அந்த மனம் குழம்புல வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குமா தங்கச்சி? அதிகமாக எதுவும் இல்லை. சுப்பலக்ஷ்மி, குழம்புல உப்பு காரத்தை சரியா போட்டியா? கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைத்தியர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ சொன்னாரு, சாப்பாட்டுல உப்பு காரம் கம்மியா எடுத்துக்கிட்டாதான் ஆயுள் அதிகமாகும் அப்படின்னு. அண்ணனும் அதிக வருஷம் வாழணுன்ற ஆசை எனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி அவ செஞ்ச இனிப்பு பலகாரத்தை பரிமாறினா. அப்போ பழனி அந்த இனிப்பை சாப்பிட ஆரம்பிச்சான். அது கல்லு மாதிரி கட்டியா இருந்துச்சு. அப்போ அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே, ஐயோ, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, இனிப்பு பலகாரம் ரொம்ப நல்லா இருக்கு, அதான். ஏமா தங்கச்சி, இதில் வெல்லத்தை போட்டியா இல்லை சிமெண்ட் எதுனா போட்டியாமா? ஐயோ அண்ணன், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சுத்தமான வெல்லத்தை தான் போட்டேன். என்ன பாகு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, அதனால தான் அது கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கு. நல்லா மென்னு சாப்பிடுங்க, அப்பதான் உங்க பல்லு நல்லா இருக்கும். சுப்பலக்ஷ்மி, நெய்யை கொண்டு வா. நெய்யை ஊற்றி சாப்பிட இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நெய்யா? இதோ கொண்டு வரேங்க அப்படின்னு சுப்பலட்சுமி சமையலறைக்குள்ள போய் எண்ணெய் கலந்த நெய்ய கொண்டு வந்தா. இந்தங்கண்ண, இது சுத்தமான பசு நெய். நேத்து தான் நான் வீட்டுல பண்ணேன். ஆஹா தங்கச்சி, உண்மையிலேயே நீ அன்னபூர்ணா தேவி தான். இப்படிப்பட்ட நெய்யை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை. இதோட சுவை ரொம்ப அமோகமாக இருக்கு. இது சாதாரண நெய் இல்லை, பார்க்க அமிர்த மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ண, எங்க வீட்டு பசுமாடு கறக்கிற பால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல செஞ்ச நெய்யும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். டே வேலை, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் குரு சொன்னது, எந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சுத்தமான நெய்யை பயன்படுத்தி சுவையான சமையலை செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் எல்லா செல்வங்களும் இருக்குமாமா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்தா இந்த 100 தங்க காசுகளை பரிசா கொடுன்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி சட்டை பையில இருந்து பட்டு துணியில செஞ்சிருந்த ஒரு சின்ன பையன் வெளியில எடுத்து வச்சான். அந்த பைய பார்த்த உடனே அந்த தங்க காசு எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை சுப்பலட்சுமிக்கு வந்துச்சு. 100 தங்க காசா அப்படின்னு நினைச்சா. ஏன்னா அவ வாழ்க்கையில ஒரு தங்க காசை கூட இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த நெய்யை சாப்பிட்டு பார்த்தா இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒருவேளை இது சுத்தமான நெய்யா இல்லாம கலப்படம் செஞ்சிருந்தா இந்த தங்க காசே சாபமா மாறிடும். தங்கச்சி, சரியா சொல்லுமா, இந்த நெய் சுத்தமான நெய் தானே? இதுல எதுவும் கலக்கலையே. கலக்கலனா இந்த தங்க காசு உனக்கு சொந்தமாகும், இல்லனா இந்த தங்க காசு சாபமா மாறிடும். சுப்பலட்சுமி பயத்துக்கும் ஆசைக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தா. உண்மைய சொல்லல அப்படின்னா அவளுக்கு சாபம் கிடைச்சிடும். உண்மையை சொன்னா புருஷன் ரொம்பவும் கோவப்படுவான். ஆனா தங்க காசை இழக்க கூடாதுல்ல. அதனால வேற வழி இல்லாம சுப்பலட்சுமி இப்படி சொன்னா. அண்ணன், அது ஒன்றும் இல்லைண்ணே, இது நல்லா சுத்தமான பசு நெய் தான். ஆனா இப்பெல்லாம் மாட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் விதைய போடுறோமா, அது அதிகமா சாப்பிட்றதுனால அது கறந்த பால்ல செஞ்ச நெய்யும் எண்ணெய் மாதிரி தான் இருக்கு. விதைய சாப்பிட்டா நெய் எண்ணெயா மாறிடுமா? இதெல்லாம் சாஸ்திரப்படியே தப்புமா.
சரி, அந்த பாயாசத்தை ஊத்து. அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்றேன். சுப்பலட்சுமி பயந்துகிட்டே அந்த பாயசத்தை கொடுத்தா. அது மஞ்சள் தண்ணி மாதிரி இருந்துச்சு. ம் இந்த பாயாசத்துல எங்கேயுமே பால் இல்லை, ஆனா தண்ணி மட்டும் நல்லா நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. டே வேலா, உன் பொண்டாட்டி ரொம்ப சிக்கனம்டா. பாலை வீணாக்க வேணான்னு தண்ணியிலேயே பாயாசம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணுற உங்களுக்கு இந்த தங்க காசை கொடுத்தா செலவு பண்ணாமல் பூட்டி தானே வைப்பீங்க. பணத்தை நமக்காகவும் செலவு பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்காகவும் செலவு பண்ணுறது தான் நல்லது. இல்லைன்னா அது கல்லுக்கு சமம். மன்னிச்சிடு பழனி, என் பொண்டாட்டி இவ்வளவு தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுடா தங்கச்சி. பணத்தை நேசிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் மனுஷங்களை விட பணத்தை நேசிக்கிறது தப்பு தான். இன்னைக்கு பணத்தை மிச்சம் பிடிக்கிறேன்ற பேரில் நீங்கள் போட்ட இந்த விருந்து உங்கள் வீட்டோட கௌரவத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. என்னோட பையில இருக்கிறது தங்க காசு இல்லை, அது வெறும் கல்லு தான் அப்படின்னு அந்த பைய திறந்து காட்டினான். அதுல இருந்தது வெறும் கல்லுதான். கல்லா? ஆமாம், நீ செஞ்சு கொடுத்த இனிப்பே கல்லு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கல்லும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் தண்ணியில் பாயாசம் பண்ணி கொடுத்த உனக்கு யாரும் தங்க காசு தர மாட்டாங்க, கல்லை தான் தருவாங்க. சுப்பலட்சுமிக்கு அவ பண்ண தப்பு புரிஞ்சுது. அவளுக்கு இப்போ அழுகையா வந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன், கஞ்சத்தனம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா கவனிக்காம உங்ககிட்டயே அந்த கஞ்சத்தனத்தை காட்டிட்டேன். என்னோட கஞ்சத்தனத்தினால இன்னைக்கு நண்பன் முன்னாடி என் புருஷன் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். பண்ண தப்பு புரிஞ்சுக்கிட்டல்லம்மா, அதுவே போதும். உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயந்தான். டே வேலா, கவலைப்படாதடா. நான் கொண்டு வந்த பழமும் இனிப்பும் இருக்குல்ல, அதை கொண்டு வா, எல்லாரும் சாப்பிடுவோம். சுப்பலட்சுமி உடனே உள்ள வச்சிருந்த இனிப்பு பலகாரமும் பழமும் கொண்டு வந்தா. இந்தாங்க, 2 பேரும் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. நான் மறுபடியும் சமையல் அறைக்குள்ள போய் சுத்தமான நெய், நல்ல அரிசியை பயன்படுத்தி விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். இப்போ கணக்கு பார்க்க மாட்டேன். அது அப்படி வா வழிக்கே. டே பழனி, நீ வந்ததில் என் பொண்டாட்டி மனசு மாறி இருக்கா. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷம்தான். வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து இனிப்பு சாப்பிடுவோம். அன்னைக்கு ராத்திரி நேரம் வேலனும் பழனியும் ரொம்பவும் மனசார வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. சுப்பலட்சுமி அன்னையில இருந்து அவளுடைய கஞ்சத்தனத்தை விட்டு தேவையான அளவுக்கு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்களை நல்லபடியா கவனிச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை மிச்சம் பிடிக்கிறது தப்பில்ல, ஆனா தேவைப்படுற அளவுக்காவது பணத்தை செலவு பண்ணணும். அதுலயும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க விரோதியாவே இருந்தாலும் அவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். ரங்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற 60 வயசு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஊரோட எல்லையில 10 ஏக்கர் வயலும், ஊருக்குள்ள ஒரு பெரிய வீடும், ஒரு பெட்டி நிறைய நகையும் பணமும் இருந்துச்சு. இவ்வளெல்லாம் இருந்தாலும் அவங்க அந்த ஊர்ல எல்லார விடவும் ஏழையாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சாயம் போன ஒரு புடவையை கட்டிக்கிட்டு ஒரு நாள்ல ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ₹1 கூட செலவு பண்ணாம ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா எந்த அளவுக்கு ஒரு பிசினாரி அப்படின்னா, காக்காங்க கூட அவங்க வீட்டு வாசலுக்கு போகாது. எப்படியும் அவங்க ஒத்த பருக்க கூட போட மாட்டாங்கன்னு காக்காங்களுக்கு கூட தெரியும். அன்னைக்கு காலையில ரங்கம்மா பாட்டி அவங்க வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு நேத்து மிச்சமான சாப்பாட்டுல தண்ணிய ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராமு அந்த பக்கமா வந்தான். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி எல்லாம் இருக்குமா, வாங்க வந்து வாங்கிக்கோங்க. பாட்டி சாப்பிடறதை விட்டுட்டு கைய கூட கழுவாம வேகமா வெளியில போனாங்க. ஏண்டா ராமு, என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா வந்திருக்க? வெயில் அதிகமாயிடுச்சுன்னா காய்கறி வாடி போகாது. ஆனா வாடி போன காய்கறிக்கும் நீ அதே விலையத்தானே சொல்ல போற? ஏன் பாட்டி, சூரியனே இப்பதான் வந்தான், அதுக்குள்ள வெயில் எங்கிருந்து வரப்போகுது? காய் ஒன்றும் வாடி போகல. இந்த கத்திரிக்காவை பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு. கிலோ ₹20 தான். அதை கேட்ட ரங்கம்மா ஆச்சரியமா, கிலோ ₹20? என்னடா கிண்டலா இருக்கா? முந்தா நேத்து தானே கிலோ ₹10 கொடுத்த, 2 நாள்ல 2 மடங்கு ஏத்திட்டு இருக்க. அது போன வாரமா, இப்ப சந்தையில விலை அதிகமாயிடுச்சு. சரி, உங்களுக்கு வேணும்னா ₹15 தரேன். அது கேட்ட ரங்கம்மா கோமா, ₹15 இல்ல, ₹12 இல்ல, ₹10 கொடுக்கறதுனா கொடு, இல்லனா உன் கத்திரிக்காயே தேவையில்லை போ. இந்த கத்திரிக்காய் ஒன்று பார்க்க அவ்வளோ நல்லா இல்ல,
எல்லாம் பூச்சி பிடிச்ச கத்திரிக்காய். அம்மா 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. உன்கிட்ட என்னால் பேரம் பேச முடியாது. நீ நகருமா, வேற ஆளுங்க வரட்டும். ரங்கம்மா கோவமா, ஏண்டா என் வீட்டுக்கு முன்னாடியே நின்று எனக்கு காய்கறி கொடுக்க மாட்டேன்னு சொல்றல? சரி சரி, ஒரு 1/4 கிலோ கொடு, கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொடு. ஆனா 10 ரூபாய் கணக்குல தான் நான் காசு கொடுப்பேன். 1/4 கிலோக்கா 1/4 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்க? உன் தொல்லை தாங்க முடியல. சரி சரி, வாங்கிக்கோ. ரங்கம்மா அந்த 1/4 கிலோ கத்திரிக்காவை ஒவ்வொன்றா எடுத்து முன்ன பின்ன திருப்பி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 1/4 கிலோ ஆனதுக்கு அப்புறமா முந்தானையில சொருகி வச்சிருக்கிற கொஞ்சோண்டு பணத்தை எடுத்து ராமுவோட கையில போட்டாங்க. அதுவும் விருப்பமே இல்லாம. அதுக்கப்புறம் ரங்கம்மா, காய் நல்லால, நாளைக்கு காலையில நீ இந்த ஊர்ல வியாபாரமே செய்ய முடியாது, பாத்துக்கோ. ரங்கம்மாவோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சுப்பையாவும் அவருடைய மனைவியும் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையாவுக்கு வயசு 57, ரொம்பவும் நேர்மையான மனுஷன். அப்போ கௌரி புருஷன்கிட்ட, ஏங்க பாத்தீங்களா, அந்த அம்மா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, ஆனா ஒரு 10 ரூபாய் கத்திரிக்காவுக்கு அந்த புள்ளைய பாடா படுத்திட்டாங்க. அவனும் போனா போகுதுன்னு கொடுத்துட்டு போயிட்டான். பணம் மனுஷனோட வாழ்க்கைக்கு முக்கியம்தான். ஆனா அந்த பணமே உலகமாயிடக்கூடாது. அந்த அம்மாவுக்கு பணத்தை வச்சு வாழ தெரியல. அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பழைய நோட்டு மாதிரி தான் அந்த அம்மாவோட வாழ்க்கையும். யாருக்கும் அந்த நோட்டு பயன்படாது இல்லையா? போன வாரம் அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனப்போ பணம் கூட நான் மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சாப்பிடாம இருந்தா உடம்பு குணமாயிடுன்னு 3 நாளா சாப்பிடாம இருந்து குணமாக்கிக்கிட்டாங்க. அவ்வளோ பணத்தை என்ன பண்ண போறாங்களோ? நாம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறதில்ல. அவங்க சொத்து மேல ஆசைப்படுறோன்னு நம்ம மேல பழி போடுவாங்க. அதான் நான் தள்ளியே இருக்கேன். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரங்கம்மா பாட்டி வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தான். அவனோட பேரு நடராஜன். பாக்குறதுக்கு நல்ல புது துணியை போட்டுக்கிட்டு கையில ஒரு இனிப்பு பெட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். அத்தை, எப்படி அத்தை இருக்க? நல்லா இருக்கியா? நான் யாருன்னு அடையாளம் தெரியலையா? நான் தான் நடராஜன், உங்க தூரத்து சொந்த ராமையாவோட புள்ள. அப்ப ரங்கம்மா சந்தேகமா, ராமையாவோட புள்ளையா? எப்பவோ சின்ன வயசுல பார்த்தது, இப்ப என்ன இந்த பக்கம் வந்திருக்க? கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்க? இது நெய் லட்டு. பட்டணத்துல இருந்து வரும்போது உனக்காக வாங்கிக்கிட்டு வந்தேன். நீ தனியா இருக்கிறத கேள்விப்பட்டனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் ஒரு எட்டு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னது, நெய் லட்டா? என்ன விலை கொடுத்து வாங்கின? தேவையில்லாம நெய் லட்டு வாங்குறதுக்கு பதிலா அந்த பணத்தை வச்சு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கியிருக்கலாம்ல? ஐயோ அத்தை, பணம் போனா போகுது. நீ எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்க, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா சாகரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ரங்கம்மா அத்தை பாவண்டா, அவங்கள போய் பார்த்துக்கோன்னு. ரங்கம்மா மனசுக்குள்ள, பாக்குறதுக்கு ஆளு பணக்கார பையன் மாதிரி தான் இருக்கான், நல்ல துணி போட்டு இனிப்பு வேற வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன் சொத்து மேல உனக்கு கண்ணு இருக்காது, ஏன்னா இவன்கிட்டயே நிறைய பணம் இருக்கும் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி சரி உள்ளவா, ஆனா வீட்டுல காப்பியோ டீயோ எல்லாம் கிடையாது, தண்ணி தான் இருக்கு, குடிக்கிறியா? பரவாயில்ல அத்தை, பாசமா எது கொடுத்தாலும் சரிதான். அப்படி நடராஜன் ரங்கம்மா பாட்டி வீட்டுல தங்க ஆரம்பிச்சான். காலையில எழுந்திரிச்சதுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு தண்ணி கொண்டு வர்றது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, சந்தைக்கு போய் அவன் பணத்தை செலவு பண்ணி காய்கறி வாங்கிட்டு வர்றது. ரங்கம்மாவுக்கு இது ரொம்பவும் பிடிச்சு போச்சு. ஏன்னா அவங்க பணம் 1 ரூபாய் செலவாக மாட்டேங்குது, ஆனா வேலை மட்டும் எல்லாமே நடக்குது. ஒரு நாள் சாயந்தர நேரம் நடராஜன் திண்ணையில உக்காந்துக்கிட்டு ரங்கம்மா பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அத்தை, இந்த காலத்துல பேங்கை கூட நம்ப கூடாது. பேங்க்ல இருக்கிற நம்ம பணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. அதை கேட்டு ரங்கம்மா பயந்துக்கிட்டே, என்னது, பேங்க்லயும் கொள்ளையடிக்கிறாங்களா? ஆனா என் பணத்தை நான் வீட்டுல தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, வீட்டுலையா? அத்தை, அது இன்னும் ஆபத்து. திருடனுங்க எப்போ வருவாங்கன்னே தெரியாது. போன வாரம் இப்படி தான் பக்கத்து ஊர்ல ஒரு பாட்டியை கொண்டு எல்லாத்தையும் திருடிட்டானுங்க. அதை கேட்டு ரங்கம்மா பயந்துக்கிட்டே, அப்படியா? அப்படின்னா என்னதான் பண்றது? என்கிட்ட கொஞ்சம் பணம் அதிகமா தான் இருக்கு, ஆனா யாருக்கிட்டையும் தைரியமா சொல்லிக்க முடியல. பக்கத்து வீட்டு சுப்பையாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்கிற பயம். அதை கேட்டு நடராஜன் இதுதான் வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு, சுப்பையாவை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டிருக்கு. அதுதான் தங்க திட்டம். அந்த திட்டத்துல நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையோ தங்கத்தையோ நாம போட்டோம்னா
அதுக்கு பதிலா அரசாங்கம் நமக்கு 2 மடங்கா திரும்ப கொடுக்கும். திருடனுங்க பயமும் இல்ல. அதை கேட்டு பாட்டி சந்தோஷமா, என்னது 2 மடங்கா? அப்போ என்கிட்ட இருக்கிற 5 லட்சத்தை கொடுத்தா அது 10 லட்சமா மாறுமா? ஆ வரும். ஆனா அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு. ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா அதிகாரிங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். எனக்கு தெரிஞ்ச அதிகாரி நண்பன் இருக்கான், அவனை வர சொல்றேன். அதை கேட்டு ரங்கம்மா யோசிச்சு பார்த்து, சரிடா, நம்ம பணம் 2 மடங்கு ஆக போகுதுன்னா அதை விட வேற என்ன எனக்கு வேணும்? நாளைக்கே வர சொல்லு. ரங்கம்மா இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லல. ஆனா பக்கத்து வீட்டு சுப்பையாவுக்கு நடராஜன் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. நடராஜா அடிக்கடி ஊர் எல்லையில இருக்கிற ஒரு டீ கடைக்கிட்ட சில ரவுடி கும்பலோட பேசுறத சுப்பையா கவனிச்சிருக்காரு. கௌரி, அந்த ரங்கம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்கார பையன் நடராஜன் சரியில்லை. அவனை நேத்து தான் ஒரு ரவுடி கும்பல் கூட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். கிழவி மடிஞ்சிடுச்சு, நாளைக்கே வேலையை முடிக்கலான்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். ஐயோ, அப்படின்னா அந்த ரங்கம்மா பாட்டிய அவன் ஏமாத்த போறானா என்ன? நாம போய் சொல்லிடலாமா? நாம போய் சொன்னா நம்ப மாட்டாங்க, நம்ம மேலேயே கோச்சிப்பாங்க. ஆனா அதுக்குன்னு சும்மா விட முடியாதுல்ல. நான் இப்பவே இந்த விஷயத்த நம்ம ஊர் தலைவர்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் சொல்லிடுறேன். நாம கவனமா இருக்கணும்ல. அடுத்த நாள் காலையில நடராஜன் ஒரு போலி அதிகாரிய, அதாவது அவனுடைய நண்பனுடைய வேஷத்தை மாத்தி அதிகாரிய கூட்டிட்டு வந்திருந்தான். அவன் கையில சில பத்திரங்களும் இருந்துச்சு. அத்தை, இவர்தான் நான் சொன்ன அதிகாரி. நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டு உன் பணத்தை எல்லாம் இவர்கிட்ட கொடுத்தா அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு வட்டி கொடுப்பாரு. வணக்கம்மா, அரசாங்கம் உங்களுக்காக தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கு. நீங்க பணத்தை கொடுங்க, நான் ரசீது போட்டு கொடுக்கறேன். ரங்கம்மா சந்தோஷமா வீட்டுக்குள்ள போய் பழைய ட்ரங்க் பெட்டியில ஒரு துணியை சுத்தி வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வெளியில வந்தாங்க. இந்தாப்பா, இது என் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். சரியா சாப்பிடாம ஒவ்வொரு ரூபாவா சேர்த்து வச்சிருக்கேன். இது ரொம்ப பெரிய விஷயம்தான் அத்தை. சரி, பணத்தை கொடு. இரு, முதல்ல அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படி. எனக்கு கண்ணு சரியா தெரியாதுல்ல, படிக்கவும் வராது வேற. இதுல வேற எதுவும் இல்ல அத்தை. என் பேரு ரங்கம்மா. இந்த திட்டத்துல சேர 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு எழுதியிருக்கு. கையெழுத்து போடு. எனக்கு என்னமோ மனசுக்கு எது தப்பு நடக்க போகுதுன்னு தோணுதுடா. இந்த பணம் என் வீட்ல இருந்தாதான் எனக்கு தூக்கமே வரும். வெளியில கொடுக்கறனே திரும்ப கிடைக்குமா? என்ன அத்தை இது, உனக்கு உதவி செய்யலான்னு வந்தா சந்தேகப்படுறியா? மரியாதையா கையெழுத்து போடு. அது வரைக்கும் அமைதியா பாசமா பேசிக்கிட்டு இருந்த நடராஜனுடைய குரல்ல ஒரு கோவம் தெரிஞ்சுது. பாட்டி பயந்துட்டாங்க. இல்ல, எனக்கு இந்த திட்டம் வேண்டாம். என்ன கிழவி, மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்ல இங்கேயே அடிச்சு கொள்ளவா? நடராஜா அவனுடைய சுயரூபத்துக்கு மாறினான். அப்ப பாட்டி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனாங்க. சரியா அந்த குரல் கேட்ட உடனேயே சுப்பையா, ஊர் தலைவர், அப்புறம் 2 போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அங்க வந்தாங்க. டேய் நட்ராஜ், ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு. சுப்பையா, நீயா? இது எங்க குடும்ப விஷயம். நீ தேவையில்லாம உள்ள வராத. என்னது, உங்க குடும்ப விஷயமா? முதல்ல இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? உன் பேரு நடராஜனா இல்ல நரசிம்மனா? ஏற்கனவே இவன் வயசான பாட்டிங்களை கொண்டு பணத்தை திருடிக்கிட்டு போயிருக்கான். அதை கேட்டு ரங்கம்மா ஆச்சரியமா, என்னது, அப்படின்னா இவன் ராமையாவோட புள்ள இல்லையா? இல்ல ரங்கம்மா, ராமையாவோட புள்ள அமெரிக்காவில் இருக்கான். இவன் உன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். நேத்து இவன் இந்த ரவுடி கூட ஊர் எல்லையில இருக்கிற டீ கடையில பேசினதை கேட்டேன். போலீஸ்காரங்க நடராஜனையும் அவனுடைய நண்பனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா இன்னும் அந்த ஷாக்ல இருந்து ரங்கம்மா மீளல. அவங்க அதே இடத்துல மயக்கம் போட்டு உக்காந்துட்டாங்க. ரங்கம்மா, பயப்படாதீங்க, இனி எந்த ஆபத்தும் இல்ல. ரங்கம்மா கண்ணுல கண்ணீரோட, சுப்பையா, நான் எவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன் உன்னை. என் வீட்டு பக்கம் பார்த்தாலே திருட பாக்குறியோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். பக்கத்துல இருக்கிற உன்னை நம்பாம எங்கிருந்தோ வந்தவனை நம்பினதுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டான். பரவாயில்ல விடுங்க ரங்கம்மா. மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யலனா எப்படி? பணம் முக்கியம் இல்ல, மனுஷங்க தான் முக்கியம். அப்போ ரங்கம்மா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா சுப்பையா, இத்தனை நாளா இந்த பணத்துக்காக நான் சரியா சாப்பிடவும் இல்லை, சரியா தூங்குனதும் இல்லை. ஆனா இன்னைக்கு என் உயிரெடுக்க காரணமே இந்த பணமா மாறிடுச்சு. இத்தனை நாள் நான் வாழ்ந்தது வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேரு நரகம். அந்த நிகழ்வு ரங்கம்மா பாட்டிக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு.
அவங்க அவங்களுடைய கஞ்சத்தனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அடுத்த நாள் ரங்கம்மா சுப்பையாவோட வீட்டுக்கு போனாங்க. அம்மாடி கௌரி. கௌரி வெளியில வந்து, ரங்கம்மா அத்தை, நீயா? வா, வந்து உட்கார அத்தை. நான் உட்கார வரலம்மா. இந்த 5000 ரூபாவை நீ வச்சுக்கோ. எதுக்கு அத்தை? திடீர்னு 5000 ரூபாய்? நான் எதுவும் உனக்கு பணம் கொடுக்கலையே, எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? அப்ப ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, இது உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இல்லம்மா. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறல்ல, அது எனக்கு தெரிஞ்சும் நான் உனக்கு பணம் கொடுக்கல. இப்ப கொடுக்குறேன். இது நான் கடனா கொடுக்கல, உன் பொண்ணோட கல்யாணத்துக்காக நான் கொடுக்குற பரிசு. ரங்கம்மா, நீங்க மாறினது சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக பணம் எல்லாம் தேவையில்லை. சுப்பையா, பணம் பெட்டியில இருந்தா அது வெறும் காகிதம். 4 பேருக்கு பயன்பட்டாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். இத்தனை நாளா அந்த காகிதத்தை சாமின்னு நினைச்சு கும்பிட்டேன். ஆனா இப்போ நான் மனுஷியா வாழணும்னு ஆசைப்படுறேன். நல்ல துணி போட்டுக்க போறேன், நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன். அப்படியே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் முடிஞ்ச உதவிகளை செய்ய போறேன். சொன்ன மாதிரியே ரங்கம்மா மாறிட்டாங்க. அவங்க போட்டுக்கிட்டு இருந்த பழைய புடவையில எடுத்து போட்டு நல்ல புடவைய கட்டிக்கிட்டாங்க. ராமுக்கிட்ட பேரம் பேசாம காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. ஊர்ல யாருக்கு கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ராமு காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு வந்தான். கத்திரிக்காவுக்கு பேரம் இல்லம்மா, ஆனா காய் நல்லா இருக்கு. சரிடா ராமு, 2 கிலோ கொடு. ராமு அதை கேட்டு ஆச்சரியமா, 2 கிலோவா? அம்மா, விலை கேட்கலையே. விலை எவ்வளவா இருந்தா எனக்கு என்னடா? விவசாயி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறான், நீ வெயில்ல கஷ்டப்பட்டு சுத்தி விக்கிற. இந்தா சில்லறைய நீயே வச்சுக்கோ. 2 கிலோ கத்திரிக்காவை கொடு. இந்த கத்திரிக்காயை வச்சு இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு எங்க ஊர் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே நான் மதிய சாப்பாடு போட போறேன். அம்மா, உண்மையிலேயே நீங்க மாறிட்டீங்க. இனி நீங்க பிசினாரி அம்மா இல்ல, எங்க எல்லாருக்குமே அம்மா தான். ரங்கம்மாவோட முகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு தெளிவும் சந்தோஷமும் இப்போ தெளிவா தெரிஞ்சுது. அவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் இப்ப அதை செலவு பண்ணும்போது அவங்களுக்கு நிறையாவே கிடைச்சுது. பணத்தை சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்ல, அதை நாமளும் செலவு பண்ணணும். கஷ்டப்படுறவங்களுக்கு 4 பேருக்கு கொடுக்கவும் செய்யணும். அப்பதான் அந்த பணத்துக்கான உண்மையான மதிப்பே கிடைக்கும். ஒரு மனுஷனை 4 பேரு நல்லவங்களா பார்க்கணும்னா அதுக்கு பணத்தை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற அன்பையும் பாசத்தையும் கூட கொடுத்தா போதுமானதுதான்.